ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SK 2-1-in-1. இன்னைக்கு திங்கட்கிழமை பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் என்ன பண்ணேன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிக்கன் பிரியாணி வச்சு தயிர் பச்சடி வச்சு கொடுத்தேன். சாப்பிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. லஞ்சுக்கு என்னோட பசங்க 2 பேருமே சிக்கன் பீஸ் இல்லாமல் பேக் பண்ண சொன்னாங்க. பிரியாணியை பேக் பண்ணிவிட்டு மேலே தயிர் பச்சடியும் வச்சு ஸ்நாக்ஸுக்கு 2 பேத்துக்குமே கடலை பருப்பி தேங்காய் பருப்பி வச்சு பேக் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டது போக இவ்வளோ பிரியாணி இருக்குதுங்க. இந்த பிரியாணிக்கு இந்த சிக்கன் கிரேவியை வச்சு சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு தான் கிரேவி செய்யவே ஸ்டார்ட் பண்ணேன். கொத்தமல்லி தழை பிச்சு போட்டால் இந்த கிரேவி ரெடி ஆயிரும். அந்த கிரேவி கெட்டி ஆயிக்குங்க, ஏன்னா பொட்டுக்கல் அரைச்சி ஊற்றிருக்கேன். அது அப்படியே கெட்டி ஆயிக்கும். பசங்க சாப்பிடவும் வேணுங்கிறனால இந்த மாதிரி வச்சுட்டேன். இதுதாங்க எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு. அடுப்பு திட்டை க்ளீன் பண்ணி அடுப்பையும் க்ளீன் பண்ணி பாத்திரம் எல்லாத்தையும் தேய்ச்சி முடிச்சிட்டேன். நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேங்க. நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.